வணக்க நேயர்களே, நாம் இப்போ இருக்கிற இடம் சேலத்தில் ஏலியன்ஸ்க்காக கட்டப்பட்டுள்ள கோயில். அதில் ஏலியன்ஸ் சிலை வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு ஏலியன்ஸ் சிலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இவருக்கு தான் இறை வழிபாடாக நடந்துகிட்ருக்கு. இந்த கோயிலை கட்டியவரிடம் நம்ம கேட்ட பொழுது, இது புதுமை எதுவும் இல்லை, ஓலைச்சுவடிகளையும் ஏற்கனவே சொல்லப்பட்ட வேற்று கிரகத்தை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் எவ்வளவோ சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் அவர்கள் சித்தர்கள் மூலியமாகவும் ஓலைச்சுவடி மூலியமாக கேள்விப்பட்டு அவருக்குன்னு வந்த ஆணைப்படி தான் இந்த இடத்துல கோயில் நாங்கள் கட்டியிருக்கோம், வழிபாடு நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு இந்த கோயில் கட்டி வழிபாடு செஞ்சிட்ருக்கிற சொன்ன ஒரு வரலாறு. எனவே நாம் போர்க்குளம் சேனல் முதல் முறையாக நம்ம சேனத்தில் இருக்கிற ஏலியன்ஸ் கோயிலுக்கு இருக்கிற இந்த ஒரு பதிவை நாம் போடுறோம். இந்த பதிவை பற்றி அடுத்த ஒரு பதிவில் நான் சொல்கிறேன். இதுதான் ஏலியன்ஸ் கோயிலில் இருக்கிற கருவறை மூலவராக இருக்கிறார் ஏலியன்ஸ். இவர் கேட்கும் பொழுது சிவனால் படைக்கப்பட்டவர்களில் இவங்களும் ஒருத்தர் அப்படின்னு அந்த பூசாரி சொல்லியிருக்காரு. நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு பதிவில் இதை பற்றி விவரமாக சொல்லுவோம். இந்த பதிவை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, வாழ்க்கையில் நடக்கின்ற புதுமைகள் எல்லாத்த பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறோம். நடந்துகிட்ருக்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது தேடி வந்த ஒரு பயணம் தான் இந்த ஏலியன்ஸ் கோயில். வந்துட்டோம், தேடி கண்டுபிடிச்சி கோயிலையும் பார்த்துட்டோம், கருவறைக்குள்ளாரையும் வந்துட்டோம். எனவே நம்ம இன்னொரு பதிவுலையும் இதை சார்ந்த முழுமையான ஒரு விளக்கத்தை கொடுப்போம்.